ராஜினி தேவி சிவலிங்கம் 1957ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 6ஆம் திகதி ராமலிங்கம் நாகம்மா தம்பதியினருக்கு 5வது மகளாக உடுவிலில் பிறந்த ராஜினி தேவி இன்றும் அங்கேயே வாழ்கின்றார். தனது ஆரம்ப கல்வியை உடுவில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலும், இடைநிலை கல்வியை உடுவில் மகளிர் கல்லூரியிலும், மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரியிலும் பெற்றுக்கொண்ட இவர் தனது உயர் கல்வியையும் நிறைவு செய்து கலை பட்டதாரி ஆசிரியரானார். ஆசிரிய பணியின் மிக நீண்ட 26 வருடங்களை கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியின் அர்ப்பணிப்பு மிகுந்த செயலில் கடந்து அங்கிருந்தே ஓய்வு பெற்றார். காப்போதோ உயர்தரத்தில் கல்வி கற்கும் போதே உள்ளத்தின் உயர்வு என்ற நாடக எழுத்துருவை எழுதி வானொலியின் மாணவர் அரங்கு நிகழ்வில் ஒலிபரப்பச் செய்தார். சமுதாயத்தின் சிப்பிகள் என்ற இவரது முதலாவது கவிதை முகுந்தா என்ற பெயரில் 1998 தினகரனில் வெளியானது. அதே ஆண்டில் உதயன் பத்திரிகையில் இவரது சிறுகதையும் வெளியானது. நிலவும் சுடும் என்ற இவரது முதல் சிறுகதை தொகுதி 2010 வெளியானது. இறுதியாக வெளிவந்த மழைக்கால மேகங்கள் நாவலுடன் சிறுகதை தொகுதிகள், குறுநாவல், ஆன்மீகம் தொடர்பான நூல்கள், பல்துறைசார் கட்டுரை தொகுதி என மொத்தம் 9 நூல்களின் சொந்தக்காரி இவர். இவரது கணவர் சிவலிங்கம் அவர்களும் தமிழாசிரியரும் எழுத்தாளரும் ஆவர். அரச ஊழியர்களுக்கான ஆக்கத்திறன் போட்டியில் தேசிய மட்டம் வரை வெற்றி பெற்றுள்ள ராஜினி தேவி அகவெளி சந்திகை நடத்திய ஆய்வு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர். 2024ஆம் ஆண்டு வடக்கு மாகாணத்தின் கலைக்குரிசில் விருதினை பெற்றுக்கொண்ட இவருக்கு சோலைக்குயில் அவை காற்றுக்களம் 2026ஆம் ஆண்டுக்குரிய விழிசைச்சிவம் இலக்கிய விருதை வழங்குவதில் உவகை கொள்கின்றது. இப்போது எழுத்தாளர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்களுக்கு வைத்தியர் திருமதி சீனா ஜெயலோசனா அவர்கள் பொன்னாடை போர்த்த, எந்திரி சீனா சக்தி அவர்கள் மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் வைத்தியர் முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்.